கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். இந்த உயிர்த்தெழுந்ததான இந்த காலை பொழுதிலே வந்திருக்கிற உங்களுக்கும் இதை காண்கின்ற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு வேத தியானமாக உபாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம், உபாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். ஆண்டவர் இன்றைக்கு காலை பொழுதிலே வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் நமக்கும் தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் தருகிறார். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாவாய் என்று வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். இந்த வாக்குத்தத்தம் ரொம்ப பவர்ஃபுல்லான வாக்குத்தத்தம். நீங்க அனுபவித்தவங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும். இந்த ரொம்ப பவர்ஃபுல்லான வாக்குத்தத்தம். கிட்டத்தட்ட நாங்க ரட்சிக்கப்பட்டு அப்பதான் ஆரம்பத்துல இருக்கும்போது 2003 எனக்கு இந்த வாக்குத்தத்தம் எனக்கும் எங்க குடும்பத்துக்கும் ஆண்டவர் கொடுத்தார். அந்த 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 நாட்கள்ல ரட்சிப்பின் சந்தோஷம் மட்டும்தான் என்கிட்ட இருந்துச்சு. ரட்சிப்பின் சந்தோஷம் மட்டும்தான் இருந்துச்சு. வேற எதுவுமே என்கிட்ட இல்லை. எதுவுமே. ஏன்னா சாப்பாட்டுக்கு வழி இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியல, வேலை என்ன பண்ணணும்னு தெரியல, எதிர்காலம் தெரியல. எத்தனையோ பேர் நான் நம்பின அனைத்து மனிதர்களும் என்னை கைவிட்டாங்க. அனைத்து மனிதர்களும் கைவிட்டாங்க. ரொம்ப சர்வசாதாரண என்னை கடந்து போயிட்டே இருந்தாங்க. அப்படிப்பட்டதான கண்ணீரும் கவலையும் கடந்ததான இந்த நாட்கள்ல ஆண்டவர் சொன்ன வார்த்தை இது. உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாகாமல் மேலாகவாய் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. அந்த வாக்கு தத்தத்தின் பிராரமாய் அந்த நிமிடத்திலிருந்து தேவன் இன்றைய வரைக்கும் என்னை அடுத்த பகுதியில உயர்ந்த பதவி கொடுக்க, இன்னும் உயர்ல நான் வருவேன். இன்னும் ஆண்டவர் சொன்னதான உயரத்துக்கு நான் இன்னும் வரல. கண்டிப்பா அந்த நாட்களை முடித்துத்தான் நான் போவேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். இந்த வாக்குத்தத்தம் ரொம்ப பவர்ஃபுல்லான வாக்குத்தத்தம். ஆண்டவருடைய நாமத்தை நம்பி வந்திருக்கிற நமக்கு வருகிற போதெல்லாம் ஆண்டவரை தேடி நாடி வருகிற போதெல்லாம் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஏன்னா அவர்கிட்ட ஆசீர்வாதத்தை தவிர வேறு எதுவுமே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா அந்த ஆசீர்வாதம் எப்படின்னா, மற்ற தேவர்களை அந்நிய தேவர்களை பார்க்கிறோம் ஆண்டால் இவருக்குன்னு ஒரு யூனிக் உண்டு, இவருக்குன்னு ஒரு ஸ்பெஷல் உண்டு. அல்லேலூயா. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு வைங்களேன், கண்டிப்பா இந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. மற்ற இடத்துல எப்படின்னா ஒரு சில சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் மட்டும் செஞ்சு கொடுத்துட்டா போதும், எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் என்று ஒரு நடைமுறை வைத்து அந்த நடைமுறையில அவங்க போய்கிட்டே இருக்காங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா நம்மை ஆராதிக்கிற நம்ம தேவனுக்கு இயேசு கிறிஸ்துக்கு சில காரியத்தை நம்ம செய்தா மட்டும்தான், சில வார்த்தைகளை கை கொண்டா மட்டும்தான் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். அதாவது மற்ற தெய்வத்துக்கு சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் செய்தால் போதும், ஒரு பணம் கொடுத்தோ ஒரு பொருள் கொடுத்தோ அதை நடைமுறைப்படுத்தினால் போதும், நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று அவங்களுடைய நடைமுறை இருக்கு.
ஆனா நம்மளுடைய நம்ம தேவனுக்கு அவர் சொல்லுகிற வார்த்தை படி நாம செவி கொடுத்து கை கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரி, இது ஒரு ரகசியம் பிரியமானவர்களே. இது ரொம்ப ரொம்ப ரகசியம். இந்த ரகசியத்தை புரியாம தான் சில பேர் கிறிஸ்துவ மார்க்கத்தை, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றாம அப்படி விலகி அவங்க போறதுக்கு காரணம். அவங்க விலகி போறாங்க. இந்த கிறிஸ்துவம் ரொம்ப கஷ்டமான ஒரு மதமா இருக்கு, இவங்க எல்லா கண்டிஷனும் கண்டிஷன் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, இப்படி இருங்க, இப்படி இருங்க, நம்மளுக்கு ரொம்ப கட்டாயப்படுத்தி இப்படி செய்வாங்க அப்படின்னு பலர் அநேகர் இந்த மார்க்கத்தை தெரிந்து கொள்ள ஆரம்பிக்க வரும்போதே அவங்க விலகி போறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களுக்கு மற்ற மார்க்கம் என்னன்னா சுலுவா இருக்கும். ஏதோ அமாவாசை அன்னைக்கு போனோமா, ஏதோ பௌர்ணமி போனோமா, ஏதோ செவ்வாய்க்கு போனோமா, சில பொருட்கள் கொண்டு போய் வச்சோமா, 2 நிமிஷம் தலை குனிஞ்சு சொன்னோமா, நம்ம அதுக்கப்புறம் நம்ம எப்படி வேணாலும் வாழலாம். அது பிறகு நம்ம எப்படி வேணாலும் வாழலாம். அதை பற்றி இல்லை. ஆனா அன்றைக்கு பொழுதுக்கு நல்லா தலை குளிச்சோமா, நல்லா சோப்பு போட்டு நல்லா தேய்ச்சோமா, சுத்தமானமா, அன்னைக்கு பொழுதுக்கு. மற்ற நாள் நீ எப்படி வேணாலும் இருக்கலாம், யாரும் ஒண்ணு செய்யணும். அன்னைக்கு பொழுதுக்கு போனா நீ பரிசுத்தமா வாழ்ந்தா போதும். ஆனா நம்ம ஆண்டவர் அப்படி இல்லை. நம்ம ஆண்டவர் அப்படி ஒரு ஆசீர்வாதம்னா நீ என்ன செய்யணும், எப்பொழுதுமே நீ பரிசுத்தமாய் காணப்படும். உடம்பு ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுமாய் எப்பொழுதுமே நீ என்ன இருக்கணும், நான் சொல்றபடி நீ கேட்டு நடக்கும் போது நான் உனக்கு ஆசீர்வாதத்தை தருவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். நீங்க அதே உபாகம புத்தகம் 1ஆம் வசனமும் 2ஆம் வசனத்தை படிங்க. கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். செவி கொடுக்கும் போது இப்போது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் மேல பலிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. அவருடைய ஆசீர்வாதங்கள் தெளிவா இருக்கு. அவருடைய நமக்கு என்ன தேவையோ, அந்தந்த காலகட்டத்துல என்ன ஆசீர்வாதம் வேணுமோ அதே ஆண்டவர் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க 1ஆம் அதே 28ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்கும். அல்லேலூயா, எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்கும். அதுக்கப்புறம் 15ஆம் வசனத்துல இருந்து எத்தனை 68ஆம் வசனம் வரைக்கும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, நீங்க வீட்டுல உட்காந்து நல்லா படிச்சு பார்க்கணும். எல்லாருமே அதை படிச்சு போகணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், உபாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தை எல்லாரும் படிச்சு பார்த்தாதான் நம்ம தேவன் யார் என்பதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அல்லேலூயா. இது பயமுறுத்துறதுக்காக அல்ல பிரியமானவர்களே. அதாவது இந்த 1ல இருந்து 14 வரைக்கும் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார். நீ நீ கேட்டனா உனக்கு ஆசீர்வாதம். நீங்க 15ஆம் வசனத்தை நீங்க கேட்டீங்கன்னா 15 கூட படிங்க பார்ப்போம். அவர் சத்தத்துக்கு செவி கொடாதே போவாயானால் இப்போது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் அப்ப உன்மேல் பலிக்கும். அல்லேலூயா. சத்தத்துக்கு செவி கொடுத்தனா உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். செவி கொடுக்கல அப்படின்னா என்ன கிடைக்கும்? ஆண்டவர் சாபம் கொடுக்கிற தேவன் அல்ல, தானாவே அந்த சாபம் முடிஞ்சிடும். அல்லேலூயா. நான் இன்னொரு கோணத்துல கூட உங்களுக்கு சொல்றேன். நீங்க 1ல இருந்து 14 வசனம் வரைக்கும் ஆசீர்வாதம், அப்படிதானே? 15ஆவது வசனத்துல இருந்து 68ஆவது வசனம்னா கிட்டத்தட்ட ஒரு 50 கிட்ட 3 மடங்கு சாபம் வருது. ஒரு ஆசீர்வாதம்
3 மடங்கு சாபம். இன்னொரு கோணத்தில் நீ சொல்றேன், இந்த ஆசீர்வாதம் நீ வாங்கலன்னு வை, இந்த ஆசீர்வாதம் வாங்கலன்னு வை, 3 மடங்கு சாபம் வந்து உன் தலைமையில நிற்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் எனக்கு என்னதுங்க ஆசீர்வாதம், அப்படியெல்லாம் வேண்டாங்க, அதெல்லாம் வேண்டாங்க. நீ அப்படி சொல்லாட்டாலும் உனக்கு மேல சாபம் வந்து என்ன செய்யும், வந்து நிக்கதான் செய்யும். அப்ப நீ என்ன பண்ணணும்னா, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு கண்டிப்பா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுதான் ஆகணும். அல்லேலூயா. நீ கண்டிப்பா பெற்றுதான் ஆகணும். எனக்கு இப்படி எல்லாம் இந்த ஆசீர்வாதம் எனக்கு தேவையில்லைங்க, எனக்கு அப்பப்ப ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னா அவருடைய சத்தத்தை நீ கீழ்ப்படியலன்னு அர்த்தம். கீழ்ப்படியாதனால ஆட்டோமேட்டிக்கா உன் தலைமையில என்ன வரும், வந்துடும். நம்ம சாபத்தை பற்றியே நம்ம இப்ப எடுக்கல, நம்ம கொண்டு போறது எங்க போறோம், ஆசீர்வாதத்தை மாத்திரம் கொண்டு போறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த காரியத்தை நான் சொல்றேன். நீங்கள் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டுதான் ஆகணும். இயேசு கிறிஸ்துவிலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டுதான் ஆகணும். இயேசுவின் ரத்தத்தினால ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டுதான் ஆகணும். நீங்க வரும்போதெல்லாம் ஆண்டவர் ரத்தத்தால கழுவுங்கன்னு சொல்லும் போதெல்லாம் ஆசீர்வாதத்தை தருகிற தேவன். அதை நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இப்ப நாம என்ன சிந்திக்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு வாளாக்காமல் ஆண்டவர் எப்படி தலையாக்குவார், கீழாகாமல் எப்படி மேலாவார் என்பதை நம்ம சிந்தித்தோம் அப்படின்னா அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். நம்ம இந்த காரியத்தை ரொம்ப மிக தெளிவாக ஆரஞ்சோம்னா, இன்றைக்கு ஆராதனை ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தோடு ஆண்டவர் நிப்பாட்டுவார். அல்லேலூயா. இந்த வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாகவேன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன தெரியும், நமக்கு இன்றைக்கு என்ன தேவையோ, என்ன ஆசீர்வாதம் தேவையோ அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பதுதான் வாளாக்காமல் தலையாக்குறது, கீழாகாமல் மேலாவது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நமக்கு ஒவ்வொரு அனுதின வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒரு ஆசீர்வாதம், ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு ஆசீர்வாதம் தேவை இருக்கு பிரியமானவர்களே. அந்த ஆசீர்வாதத்தை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நம்ம இன்னைக்கு நம்ம சிந்திக்க போறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். 2 நாளாகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம், 15ஆம் அதிகாரம், 16ஆம் அதிகாரம், 3 அதிகாரங்களும் ஒரு சம்பவத்தை நமக்கு சொல்லப்படுது. அந்த சம்பவத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த சம்பவத்தில் உள்ள ஒரு ராஜாவை பற்றி ஆண்டு இந்த 3 அதிகாரத்தை சொல்ல போகிறார். அந்த ராஜா ஆசா, யூதா கோத்திரத்துக்கு ராஜாவாய் ஆசா என்கிற ராஜாவை பற்றி இன்னைக்கு நம்ம சிந்திக்க போறோம். அல்லேலூயா. இந்த 3 அதிகாரமும் அவனை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கு. நீங்க வீட்டுல இருக்கும்போது வீட்டுல போய் உட்கார்ந்து 2 நாளாகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம், 15ஆம் அதிகாரம், 16ஆம் அதிகாரத்தை நல்ல தெளிவாக நீங்க நல்லா படிச்சீங்கன்னு சொன்னா இந்த ராஜா ஆசாங்கிற ராஜாவை பற்றி நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். 14ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை படிக்கும்போது, பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். அல்லேலூயா. நிறைய ராஜாக்களை பற்றி பார்ப்போம். நம்ம தாவீது சவுல் ராஜாவை ஆரம்பிச்சதுல இருந்து அப்படி வரும்போது நிறைய ராஜாக்கள் வருவாங்க. சில பேர் நல்லது செய்வாங்க, சில பேர் கெட்டதை செஞ்சுட்டு போயிருவாங்க. அல்லேலூயா. தாவீது செய்தது போல தாவீது செய்த போல அவனுடைய பிள்ளைகளும் செய்ய முடியாம போயிட்டாங்க. அல்லேலூயா. அப்போ ஒரு சில ராஜாக்கள் ஆண்டவரை தேடி செம்மையானதை செஞ்சாங்க, ஒரு சில ராஜாக்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து விட்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. அந்த வழியில இந்த ராஜா ஆசா என்னவா இருந்தாரு, கர்த்தருடைய பார்வைக்கு என்ன செஞ்சாரு, செம்மையாய் நன்மையும் செம்மையுமாய் இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் வாளாக்காமல் எப்படி தலையாக்கினார், கீழாகாமல் எப்படி
மேலானார். மேலானார் என்பதை தான் நம்ம இன்னைக்கு சிந்திக்க போறோம். ஆசா ஒரு முக்கியமான கதாபாத்திரம். நம்ம ஒவ்வொரு மனிதனும் ஆசா உங்க இருதயத்துக்குள்ள, அவனுடைய வாழ்க்கை வரலாறு மாத்திரம் உங்க இருதயத்துக்குள்ள மட்டும் மனசுக்குள்ள நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு நாளும் ஆண்டவரை விட்டு தடம் புரளவே மாட்டீங்க. அல்லேலூயா. ஒரு நாளும் ஆசீர்வாதத்தை இழந்து போகவே மாட்டீங்க. அவனை மட்டும் மனசுக்குள்ளேயே நீங்க வச்சுக்கணும். போதும், அப்படியே ஒரு கற்பனையாவே நீங்க வச்சுக்கணும் எப்போதுமே. ஏன்னா அது ரொம்ப அதுல நிறைய பாடங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. இப்ப அந்த வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாவாய் அங்கிறதான காரியத்துல ஆசா என்ன பண்ணினார்னா, முதலாவது என்ன பண்ணார் தெரியுமா? அந்நிய தேவர்களை எல்லாத்தையும் என்ன செஞ்சாரு? அகட்டி விட்டார். அந்நிய தேவர்கள் எல்லாத்தையும் அடிச்சிட்டார். அவன் வந்த உடனே வேலை என்ன செஞ்சான்? அந்நிய தேவர்கள் சம்பந்தமான சாஸ்திர சம்பிரதாயம் கம்ப்ளீட்டா உடைச்சு தட்டிட்டான். அல்லேலூயா. நீங்க படிங்க பாப்போம். 3:2 கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். வந்த உடனே வேலை என்ன செஞ்சாங்க? கம்ப்ளீட்டா அந்நிய தேவர்கள் நம்ம ராஜ்யத்துல இருக்கா, ஒவ்வொருத்தர் வீட்டுல இருக்கா, நம்ம வீட்டுல இருக்கா, முக்கியமா ராஜா வீட்டுல இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து அகட்டிட்டான். அல்லேலூயா. நாமளும் தான் இப்படிதான் பார்க்கணும். அல்லேலூயா. ஆசாவை போல நாமளும் இருக்கணும். மாளாக்காமல் தலையாக்கணும்னா முதலாவது நம்ம என்ன செய்யணும்? அந்நிய தேவர்கள் நம்ம குடும்பத்துல இருக்கா, நம்ம எங்கனையாவது இருக்கா, ஏதாவது சாஸ்திர சம்பிரதாயம் அந்த பக்கம் இந்த பக்கம் ஏதாவது ஆடி அமாசன்னு ஒண்ணு வந்துச்சா, அன்னைக்கு மட்டும் ரேசா திதி கொடுப்போம், ரேசா அன்னைக்கு மட்டும் ஏதாவது பண்ணிக்கிடுவோம். வருஷத்துல ஒரு நாள் தானே வருது, வருஷம் முழுக்க ஆண்டவர் தானே கும்பிட்டு போறான். ஆடி அமாசம் என்னைக்கோ ஒரு நாள் வர, ரேசா அன்னைக்கு மட்டும் அப்படின்னு நினைக்காம அவன் என்ன செஞ்சான்? சிலைகளை எல்லாத்தையும் உடைச்சு தாழ்னான். முக்கியமா என்ன பண்ணான் தெரியுமா? 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை படிங்க. ராசாவுடைய அம்மா என்ன செஞ்சாங்க? அவங்க அம்மா தோப்புல ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்ணுது. யாரு? ஆசா ராஜாவுடைய அம்மா, சொந்த அம்மாங்க. தோப்புல போய் ஒரு விக்கிரகத்தை பண்ணுது. டென்ஷன் ஆயிட்டான், பயங்கர டென்ஷன் ஆயிட்டான். ஏஞ்சி போய் அடி நொறுக்கி எடுத்து போட்டு அந்த அம்மாவை ராசாத்தி பாருங்க, அந்த அம்மாவுக்கு இருக்க அந்த ராசாத்தின்ட்டு இருக்கும்ல அந்த பதவியா மண்ணம் கிடையாது, தூரவி அப்படின்னு சொல்லி தூர அஞ்சிட்டாங்க. எவ்வளவு வைராக்கியம் தெரியுமா அவனுக்கு? எவ்வளவு வைராக்கியம் பாருங்க. சில எடுத்து ஆத்தங்கரையில தூர அஞ்சிட்டான். இன்னைக்கும் நிறைய சகோதரி இருக்காங்க. எனக்கு ஏண்டது சாட்சி சொல்லுவாங்க. வீட்டுல இருக்க அத்தனை பொருட்களும், அத்தனை போட்டாக்களும், சிலைகள் ஒண்ணு விடாம எடுத்து தூர எஞ்சிட்டு போயிருவாங்க. இன்னைக்கு இருக்காங்க. தேவன் அவர்களை வாளாக்காமல் தலையாக்குவார். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் செய்வார். விக்கிரம் சம்பந்தமான அனைத்தையும் அத கிட்டையே வர விடாம தூர எரிஞ்சிட்டோம்னு வைங்களேன், தேவன் பெரியவர், பெரிய ஆசீர்வாதம். என்ன நடந்துச்சு தெரியுமா? 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிங்க பாப்போம்.
அவர்களுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால்கள் போட்டு பலப்படுத்துவோமாக. நாங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடினோம். தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றார். அப்படியே கட்டினார்கள். அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்படி தெரியுமா? எப்படி பாத்தீங்களா? ஆண்டவர் விக்கிரக சம்பந்தமான ஆண்டவருடைய செய்கையை மாத்திரம் வச்சுட்டு மற்ற அந்நிய தேவர்கள் கம்ப்ளீட்டா தூர எறிஞ்சிட்டான். அப்படிப்பட்ட மனுஷன்லாம் எனக்கு தேவையில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு தூர எறிஞ்சிட்டு போயிட்டான். நடந்த என்ன தெரியுமா? யுத்தமே கிடையாது. அவனுக்கு யுத்தமே கிடையாதுங்க. 10 வருஷம் யுத்தமே கிடையாது. யுத்தம் கிடையாது. அது மாத்திரமில்ல, என்ன செஞ்சான் தெரியுமா? என்ன நம்ம யுத்தம் இல்ல, சும்மா தானே இருக்கோம், வாங்கடா நம்ம வீடை கட்டுவோம், அரண்மனை கட்டுவோம், அதை கட்டுவோம், இதை கட்டுவோம்னு சொல்லி செல்வ செழிப்பாய் மாறிட்டான். அல்லேலூயா. பட்டணங்கள் கட்டுனா, வீடை கட்டினா, அலங்க கட்டினா, எல்லாத்தையும் கட்டி செல்வ செழிப்பா. அவன் மாத்திரமில்ல, அங்க இருக்க மக்களும் செல்வ செழிப்பாய் மாற்றினான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். ஆசா வாளாக்காமல் தலையாக்கினதுக்கு காரணம் என்னன்னா, அவன் விக்கிரத்தை விட்டு அப்படியே விளைக்கணும். அல்லேலூயா. இரண்டாவது அவன் அவருடைய சமூகத்துல தாழ்த்தினான். அவருடைய சமூகத்துல அவரை தேடும் போதெல்லாம் என்ன செஞ்சான் தெரியுமா? தாழ்த்தினான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். அதாவது எப்படின்னா, அந்த 10 வருஷம் முடிஞ்ச உடனே 10 வருஷம் முடிஞ்ச உடனே ஒரு சின்ன ஒரு யுத்தம் வர ஆரம்பிச்சு. ஒரு யுத்தம் வந்தது. அந்த யுத்தத்துல எப்படின்னா, இவன்ட்ட என்ன இருக்கான்னா, மொத்தத்திலே 5,80,000 பேர் தான் இருக்காங்க, படை வீரர்கள். யார்ட்ட? ஆசாட்ட. ஆனா எத்தியோப்பியாவில் இருக்க சேராங்கிற ராஜா எவ்வளவு இருக்காரு? 10 லட்சம் படை வீரர் இருக்காரு. 300 ரதம் வச்சிருக்காரு. அல்லேலூயா. நீங்க அதை நீங்க படிக்கணும் அப்படின்னு சொன்னா 8, 9 நீங்க படிச்சு பாத்துக்காங்க. அல்லேலூயா. இப்படி பாருங்க, இவன் 5,80,000 பேரை வச்சிருக்கான், அவன் 10 லட்சம் பேரை வச்சிருக்கான். 10 லட்சம் பேரு பயப்படலாம், ஒண்ணுமே செய்யலங்க. அவன் நேரா ஆண்டோடைய சமூகத்துல ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். நீங்க 11வது படிங்க. கூப்பிட்டு, கர்த்தாவே பலன் உள்ளவனாக்கிலும் பலன் அற்றவனாக்கிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். பலசாலியா இருந்தாலும் சரிதான், பலவீனமா இருந்தாலும் சரிதான், உமக்கு லேசான காரியம் உதவி செய்யறதுக்கு. சரி, எதுக்கு வந்தோம்? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ரொம்ப தாழ்த்தி, ஆண்டவரே நாங்கள் அல்ல, பாருங்க நான் 5 லட்சம் தான் வச்சிருக்கேன், 5,80,000. ஆனா பெரிய கூட்டம் 10 லட்சம் பேர் வச்சிருக்காங்க. ஆனா என்னால முடியாது, ஆனா உம்மால முடியும், உம்மால முடியும் ஆண்டவரே, என்னை வெட்கப்படுத்தாதீங்க, நீங்க வாங்கன்னு சொல்லி தாழ்த்தினான். யாரு? ஆசா. தாழ்த்தும் போது அந்த யுத்தத்திலே ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஜெயம் எடுத்தார். 12வது வசனத்தை படிங்க. பாருங்க, அடுத்து 15 படிங்க. பாருங்க, இவர் தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்துல, நான் நல்ல ஆண்டவரே, என்னுடைய அறிவு என்னுடைய பலம் கிடையாது ஆண்டவரே, நீர் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவன் கேட்டதுனால என்ன நடந்ததுன்னா, ஜெயத்தை கொடுக்கிறார். ஜெயத்தை கொடுத்தது மாத்திரமல்ல,
அந்த அங்க பட்டணத்துல கொள்ளையாய் அநேக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். கொள்ளை பொருட்களாய் அன்னைக்கு முன்னொரு காலத்துல யுத்தம் பண்ணும்போது எதிரிகள்கிட்ட இருந்து வரக்கூடிய ஆசீர்வாதத்தை எடுத்து என்ன செய்வாங்க, கொள்ளையாய் எடுத்து வந்துடுவாங்க. அதுதான் அவங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் அன்னைக்கு இருக்க காலகட்டத்துல. அப்படிதான் ஆசா அந்த அவனுடைய ராஜ்யத்துல இருக்கிறதான ஜனங்களுக்கு கொள்ளையாய் எடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்தான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். அவன் வாளாக்காமல் என்ன செஞ்சாரு, ஆண்டவரு தலையாக்கினார். காரணம் என்னன்னா, தாழ்த்தி நான் அல்ல ஆண்டவரே, அறிவுன்னு கிடையாது, என்னுடைய அறிவோ என்னுடைய பலம் அல்ல, நீங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு தாழ்த்தி வரும்போது தேவன் செய்தார். அல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை இதே ஆசாவுக்கு மூன்றாவது ஒரு காரியத்தை சொன்னார். ஆவியானவர் எச்சரிப்பை கேட்டு உடனே செவி கொடுத்தான். அல்லேலூயா. அவனை வாளாக்காமல் தலையாக்கினார், கீழாகாமல் மேலாக்கினார். அல்லேலூயா. 2 நாளாகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படி. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சகோதரம். 10 வருஷமா யுத்தம் இல்லாம இருந்தாரு. அவர் ஆரம்பத்துல எப்படி இருந்தாரு, நல்லா ஃபயரா இருந்தாரு. எதுக்கு எடுத்தாலும் ஆண்டவர்கிட்ட கேட்டு செஞ்சாரு. கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்துருச்சு. நல்ல வீடு கட்டிட்டாரு, நல்ல கார் வாங்கிட்டாரு, வீடை கட்டிட்டு வாங்கிட்டாரு, கார் வாங்கிட்டாரு, நிலத்தை வாங்கிட்டாரு. தேவையான கொலை பொருட்கள் ஆசீர்வாதம், ஆடு மாடு பெருக்கத்தையும் கொடுத்துட்டாரு. கொடுத்த உடனே என்ன நடந்துருச்சு, தேவனை தேடல. அல்லேலூயா. தேவனை தெரியலையா, வேதமே இல்லையா. வேதத்தை படிச்சாதானே தெரியும். இன்னும் இதோ தப்பு பண்ணிட்டோமோ, ஐயோ ஆண்டவரே தெரியாம மன்னிச்சுக்காங்க, ஐயோ இப்படி சொல்றோம். வேதமே இல்ல. இங்க அநேக நாட்கள் உபதேசிக்க ஆசாரியன் இல்ல, சர்ச்சுக்கே இல்ல, ஊழியக்காரனே இல்லையா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். பாருங்க எப்படி பேசிச்சு பாருங்க. 10 வருஷம் முடிஞ்சு கொஞ்ச நாட்கள் இப்படி நடக்குது. உடனே ஒரு தீர்க்கதரிசி அனுப்புறாரு. ராஜாட்ட. 1-2 படிங்க. அந்த தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னா, நீங்க ஆண்டவரை தேடுனா ஆண்டவர் உங்க கூட இருப்பாரு, நீங்க விட்டுட்டான்னா ஆண்டவர் ஒன்று போயிடுவாரு. அல்லேலூயா. நீ ஆண்டவரை தேடினா உன் கூட இருப்பாரு, நீ விட்டுட்டனா போயிடுவாரு, நீ ஜாக்கிரதையா இருந்துக்கோன்னு சொல்லி யாருக்கு சொல்றாரு, ஆசாட்டா சொல்றாரு. அல்லேலூயா. உபாகமத்துல சொல்றாருல, என் கட்டளை நீ கை கொண்டனா உனக்கு ஆசீர்வாதம், இல்லைன்னா கிடைக்காது. அல்லேலூயா. இந்த கோணத்தை தான் தீர்க்கதரிசியும் சொல்றாரு. அல்லேலூயா. இவன் சொன்னது 10 வருஷம் முதல்ல யுத்தம் இல்லாம இருந்துச்சு. அடுத்து ஒரு 5 வருஷம் வேதத்தை கூட இல்லாத ஆட்களா இருந்தாங்க அவங்க. இந்த யுத்தம் நடந்தது. இது 15வது வருஷத்துல இருந்து இந்த காரியம் நடக்குது. இந்த தீர்க்கதரிசி உரைக்கிற காரியம் 15வது வருஷத்துல இருந்து நடக்குது. உடனடியா இவன் என்ன செய்யறான் தெரியுமா, நீங்க எடுங்க பார்ப்போம். 12-13 படிங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்படணும். உடன்படிக்கை செய்து மகா சத்தத்தோடும்
கர்த்தருக்கு முன்பாக ஆணையிட்டார்கள். பாருங்க, ஒரு சின்ன எச்சரிப்பு. ஏய், நீ இந்த இடத்துல தப்பு பண்ற, சரியாயிக்கோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கொடுக்க ஒரு சின்ன எச்சரிப்பு செய்தி, ஒரு சின்ன எச்சரிப்பு செய்தி உடனடியாக அவன் என்ன செய்யறான், சரி பண்றாங்க. உடனே சொல்றான், கர்த்தரை தேடாதவன் யாரா இருந்தாலும் கொலை செய்யப்படணும். உடனே ஆணையிடுறான், உடனே உடன்படிக்கை செய்யறான். அல்லேலூயா. அந்த நிமிஷத்துல நீங்க 19ஆம் வசனத்தை படிங்க. அல்லேலூயா. எத்தனாவது வருஷத்துல ஆரம்பிச்சா? நீங்க 10ஆம் வசனத்தை படிங்க. 10ஆம் வசனத்தை படி. போதும். பாருங்க, 15ஆவது வருஷத்துல கூடி இந்த ஆணையிடுறாங்க. 35 வருஷம் வரைக்கும் அவங்களுக்கு யுத்தமே இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். தேவன் ஆசாவை வாளாக்காமல் தலையாக்கினார், கீழாகாமல் மேலாக்கி உயர்த்திக்கிட்டே இருந்தார், உயர்த்திக்கிட்டே இருந்தார். விக்கிரத்தை விட்டு அப்படி விளக்குனான், கம்ப்ளீட்டா விளக்குனான். குடும்ப உறுப்பினர் ஒருத்த கூட அந்த விக்கிரத்தை வழிபாடு இல்லாதபடிக்கு அவன் அப்படியே விளக்குனான். ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய சமூகத்துல தாழ்த்தும் போது தாழ்த்தினான், ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆவியானவர் எச்சரிப்பு செய்தி சொல்லும் போது கேட்டும் போது உடனடியாக அதை ஒப்பு கொடுத்தான், உடனடியாக ஒப்பு கொடுத்தான், அதை சரி செஞ்சான், ஆணையிட்டான், உடன்படிக்கை பண்ணினான், அவனை ஆசீர்வதித்தார். நம்மளுடைய வாழ்க்கையில இது ஒரு அனுபவ பாடம். பிரியமானது, நான் அதுக்காக தான் நான் முதலே சொன்னேன், ஆசா ஒரு பெரிய அனுபவ பாடம். உங்க இருதயத்தின் ஆழத்துல எப்போதுமே ஆசாவை நினைக்கொள்ளுங்க. நம்ம அடிக்கடி சொல்ல போறோம், நம்ம சொல்லுவோம் இயேசு பற்றி நினைச்சுக்காங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. அதே மாதிரி நீ ஆசாவை நீங்க எப்போதுமே நினைத்து கொள்ளணும். அவனுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய பாடமா இருக்கும். அல்லேலூயா. வாளாக்காமல் தலையாக்குவதற்கு இது பாடமா இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில விக்கிரகத்தை விட்டு விலகவும் தாழ்த்தி, நான் நல்ல ஆண்டவரே, என் பலமே கிடையாது, எனக்கு அறிவே கிடையாது, நீங்க என்னை நடத்துங்க சொல்லும் போதும் சரி, ஆண்டவருடைய எச்சரிப்பு செய்திகள் வரும்போதும் சரி, ஆண்டவருடைய எச்சரிப்பு செய்திகள் வரும்போதும் சரி, அதை ஒப்பு கொடுக்கும் போது தேவன் என்ன செய்கிறார், ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். சில பேர்லாம் எச்சரிப்பு செய்தியெல்லாம் கேட்கக்கூடாது, அப்படி அந்த செய்தியை காதை அடைச்சுக்கிடுவாங்க, பஞ்சை வச்சு காதுக்குள்ள அடைச்சுக்கிடுவாங்க. நான் என் வாழ்க்கையில எச்சரிப்பு செய்தியே எங்கிட்ட கேட்கவே கூடாது. ஆமா, நீங்க நெகட்டிவ் செய்தி கேட்கக்கூடாது, அது உண்மை. பிசாசு கொடுக்கறது நெகட்டிவ், ஆண்டவர் கொடுக்கறது பாசிட்டிவ் கொடுக்கிறார், அது உண்மை. ஆனா ஆண்டவரே நம்மளை சரி செய்யும்படியாக சில நேரம் என்ன செய்வாரு, எச்சரிப்பு செய்தி கொடுப்பாரு. நிறைய பேர் எச்சரிப்பு செய்தின்னா எப்பவுமே எனக்கு ஆசீர்வாதம் தான், ஆசீர்வாதத்தை மட்டும் கொடுக்கணும், ஆசீர்வாதத்தை மட்டும் பேசினா மட்டும்தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்றதான ஒரு கூட்டம் இருக்காங்க. ஆனா ஆசா உயர்வதற்கு காரணம் என்னன்னா, அவன் வாளாக்காமல் தலையாவதுக்கு காரணம் என்னன்னா, அவன் எச்சரிப்பை செய்து கேட்டு அவன் என்ன செஞ்சான், உடன்படிக்கை செய்து ஆணையிட்டு கொண்டான். அல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம தப்பு பண்றோம், ஆண்டவர் இந்த தவறை சொல்றாரு, நம்ம அதை சரி பண்ணிக்கிறோம், குடும்பமா சரி பண்றோம் அப்படின்னு சொல்லி சரி பண்ணிக்கிட்டோம்னு சொன்னா நிச்சயமாக ஆண்டவர் மாற்றி கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ரொம்ப சந்தோஷம் இல்ல? இப்ப நல்ல ஆண்டவர் வாளாக்காமல் தலையாக்கினார், அப்படிதானே? இதே ஆசா மேல ஏறின ஸ்பீட்ல என்ன செஞ்சாரு, மேல ஏறின ஸ்பீட்ல கீழே இறங்கிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது வரைக்கும் நம்ம ஆசாவை பற்றி என்ன பார்த்தோம்? வாளாக்காமல் தலையாக்கின ஆசாவை பார்த்தோம். நம்முடைய வாழ்க்கையில இதை செய்யும் போது வாளாக்காமல் தலையாக்குவார். இதே ஆசா, இதே ஆசாதான், இதே ஆசா என்ன செய்தார்னா, தலையில இருந்து என்ன செஞ்சாரு, வாளா மாறிட்டாரு.
மேலிருந்து கீழாய் மாறிவிட்டார். அல்லேலூயா. நான் அதுதான் முதல்ல இருந்தே உங்கள்கிட்ட சொன்னேன். நீங்க ஆசாவை எப்போதுமே நீங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. இவன் பாடம் நமக்கு ஒரு பெரிய எச்சரிப்பு. இவன் பாடத்தை மட்டும் நீங்க எப்போதுமே அவனை நினைவுக்குள்ள வச்சிருந்தோம்னு வைங்களேன், ஒரு நாளும் நம்ம தலையிலிருந்து வாழாக மாட்டோம், மேலிருந்து கீழாக மாட்டோம். அல்லேலூயா. ஆசா என்ன பண்ணா தெரியுமா? 35 வருஷம் யுத்தமே இல்லைங்க. யோசிச்சு பாருங்க, பிரச்சனையே கிடையாதுங்க. 35 வருஷம் பிரச்சனையே கிடையாது. அது குறிப்பா 15 வருஷத்துல இருந்து 35 வருஷம் 20 வருஷம் பிரச்சனையே கிடையாதுங்க. அவனுக்குள்ள எல்லா தேவைகள், அவனு நினைச்சது எல்லாம் நடக்குது. ஆசீர்வாதம் பொங்கி 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 வலியுது. நீங்க ஆசை மட்டும் மனசுக்குள்ள வைக்க கூடாது, நம்மளையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே இருக்கணும். 20 வருஷம் பிரச்சனையே இல்லைங்க. நோய் கிடையாதுங்க, கடன் கிடையாதுங்க, சண்டை கிடையாதுங்க, சச்சரவு கிடையாதுங்க, எதுவுமே கிடையாதுங்க. சந்தோஷம், மகிழ்ச்சி, சுகம் அப்படியே இருந்துங்க. 20 வருஷம் 20 வருஷம் 36வது வருஷத்துல ஒண்ணு நடக்குது. என்ன நடக்குன்னா, ஆண்டவருடைய பிள்ளையாகிய சவுல் இருக்கும்போது 12 கோத்திரத்தையும் அவர் என்ன செஞ்சார்? ஒரே ராஜாவா இருந்தார். அதுக்கு அடுத்து யாரு? தாவீது இந்த 12 கோத்திரத்துக்கும் ராஜாவா இருந்தார். அதுக்கு அடுத்து சாலமன் 12 கோத்திரக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகி போச்சுன்னா, சாலமன் பண்ண தவறுனால என்னச்சது? ராஜ்யங்கள் பிரிஞ்சிருச்சு. ஒண்ணு யூதாவின் கோத்திரமா போயிடுச்சு, 2 கோத்திரம் யூதாவின் கோத்திரமா போச்சு, 2 கோத்திரம் 8, மீதி 10 கோத்திரம் இஸ்ரவேல் கோத்திரமா மாறிச்சு. அல்லேலூயா. நம்ம பார்க்கிற ஆசா யூதா கோத்திரம் 2 கோத்திரத்துக்கு தலைவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் கோத்திரம் சொல்லிட்டு அவருக்கு ஒரு ராஜா இருக்காரு. அவர் தான் இந்த ஆசா இருந்த காலத்துல அவர் தான் என்ன பேரு? பாஷா. அவர் பேரு பாஷா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். இவர் என்ன பண்றாரு? இந்த இஸ்ரவேல் ராஜா என்ன யோசிக்கிறார்னா, இவங்க அடிக்கடி நேரா போய் யூதா கோத்திரத்து ராஜா கிட்ட போயிட்டு வராங்க, ஆசீர்வாதத்துக்கு எதுக்கோ போயிட்டு வராங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு அவர் என்ன செய்யறாரு? இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் போக்குவரத்து போகாதபடிக்கு ராமாங்கிற ஒரு பட்டணத்தை நடுவில் கட்டணும்னு சொல்லி யோசிக்கிறார். அல்லேலூயா. அவர் யோசிக்கிறார். இப்படி யோசிச்சுட்டு இதை பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. யாரு? இஸ்ரவேல் ராஜா ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. இதை யார் பாக்குறா? ஆஷா பாக்குறா. யூதா கோத்திரது ஆஷா பாக்குற. பார்த்த உடனே யுத்தம் வர்றதுக்கு ரெடியாகுது. இவர் என்ன செஞ்சிருக்கணும்? ஏற்கனவே யுத்தத்துக்கு என்ன பண்ணாரு? ஏற்கனவே யுத்தம் பண்ணதுக்கு என்ன பண்ணாரு? அன்னைக்கு எத்தேபியா ராஜா வந்தப்ப என்ன பண்ணாரு? ஆண்டவருடைய சமூகத்துல தாழ்த்தி, ஆண்டவரே நான் அல்ல, நான் இவ்வளவுதான் இருக்கு அப்படி. ஏன்னா யூதா கோத்திரம் சின்ன கோத்திரம், இஸ்ரேல் கோத்திரம் பெரிய கோத்திரம், 10 ராஜ்யங்கள், 10 கோத்திரம் வச்ச ராஜ்யங்கள். அப்ப படை பலம் நிறைய இருக்கு. இவன் சின்ன பலம். அப்போ என்ன செஞ்சிருக்கணும்? ராஜா யாரு? ஆசா என்ன பண்ணிருக்கணும்? ஆண்டவருடைய சமூகத்துல தாழ்த்தி இருக்கணும். இப்போ இவருக்கு உடனே இவர் யுத்தமே இல்லாதனால இவர் யோசிக்கிறாரு. உடனே எதிரிக்கு எதிரி நண்பர் அப்படிங்கிற மாதிரி சீரியா ராஜ்யத்தினுடைய ராஜாவை கூப்பிடுறார் சண்டைக்கு. சீரியா ராஜாவை கூப்பிடுறார். நீங்க எனக்கு உதவி செய்யுங்க, இஸ்ரவேல் ராஜா இப்படி பண்றாரு, நம்ம 2 பேரும் சேர்ந்து இஸ்ரவேல் ராஜாவை அவர் முறியடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே என்ன செய்யறாரு? கூப்பிட்டாரு, சண்டை போடுறாங்க. அதே மாதிரி போன உடனே இஸ்ரவேல் ராஜா ராமாவை கட்டுவதற்கு கைவிட்டுட்டு போயிட்டான். அல்லேலூயா. ஒரு யுத்தத்துல ஜெயிச்சுட்டாங்க. அல்லேலூயா. யாரு? ஆசா. இப்பதான் ஆண்டவருக்கு கோபம் வருது. ஆண்டவருக்கு என்ன வருது? கோபம் வருது. ஒரு தீர்க்கதரிசி அனுப்புறாரு. என்னதான் இருந்தாலும்
என்னதான் இருந்தாலும் ஏன் பிள்ளைகளுக்கு விரோதமா நீ அந்நிய நபர்களை எதுக்கு உள்ள கொண்டு வந்த? புரியுதா? ஏன் பிள்ளைகளுக்கு விரோதமா நீ ஏன்ட்ட கேட்டிருந்தா நான் அவனுடைய யோசனையை அங்கேயே நிப்பாட்டி அனுப்பியிருப்பேன்ல. ஏன் பிள்ளைக்கு விரோதமா நீ எதுக்கு இன்னொரு ஆளை நீ எதுக்கு கூட்டிட்டு வர? இன்னொருத்தனை அந்நிய நபர்களை எதுக்கு கூட்டிட்டு வரேன்னு சொல்லி ஒரு கோபம் வருது. யாருக்கு? யாருக்கு? கர்த்தருக்கு கோபம் வருது. நீங்க பாருங்க 7 படிங்க. ம் 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 பாருங்க, நீர் உம்முடைய கர்த்தரை, நீர் வணங்குற ஆராதிக்கிற கர்த்தரை சார்ந்து கொள்ளாம வேற ஒரு நபரை கூட்டிட்டு வந்து யுத்தத்துக்கு ஆளை கூட்டிட்டு வரையா அப்படின்னு சொல்லி கேட்காரு. அல்லேலூயா. ஏற்கனவே ஒரு எத்தியோப்பிய ராஜாவை நான் அடிச்சேன்ல, நான் உனக்கு ஜெயம் தந்தோம்ல, அது உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லி பயங்கர கோபம் வருது. அவன் ஏன், அதாவது இப்ப நம்ம எது பார்த்துட்டு இருக்கோம், அவன் எப்படி தலையாயிருந்து எப்படி கீழே வந்துட்டு இருக்கான் அப்படிங்கிற பார்ப்போம். தலையாயிருந்து வாளுக்கு எப்படி வரான். இவன் முதலாவது என்ன செஞ்சான்னு சொன்னா, கர்த்தரை தேடாமல் என்ன செஞ்சான், அவனுடைய அறிவுக்கு தகுந்த மாதிரி யுத்தத்துக்கு போக ஆரம்பிக்கான். ஃபர்ஸ்ட். அடுத்து 2வது 10ஆம் வசனத்தை படிங்க. பாருங்க, ஒரு பக்கம் அவனுடைய சொந்த பலத்தினால ஜெயிக்க பார்க்கிறான், சொந்த பலத்தினால ஜெயிக்க பார்க்கிறான். 2வது தீர்க்கதரிசி ஆவியானவர் கொண்டு பேசுற மனிதனைய கட்டும் கோபுறான். அவன் பேசுற வார்த்தையெல்லாம் செய்தியெல்லாம் கோபமா இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய கோபப்படுறான் பயங்கரமா. அவன் எதுக்கு, அவன் தலையில இருந்து எதுக்கு கீழே வந்தான்னா, கர்த்தருடைய வார்த்தை, ஆவியானவர் சொல்லக்கூடிய வார்த்தையை அவன் என்ன செய்றான், கடும் கோபத்துல கேட்கிறான். சில பேர் தெரியுமா, நம்ம சபையில அப்படி யாரும் இருக்க மாட்டாங்க, சில சபையில இருக்காங்க. சபை பிரசங்கம் பேசி முடிஞ்ச உடனே 2 ஆளாளுக்கு கை கட்டி சண்டை போட்டு குரூப்லாம் இருக்காங்க. ஆமா, நீ என்னையதானே பேசுன, நீ உன்னையதான் பேசுன, நீ அவனைதான் பேசுன, நீ இவனைதான் பேசுன அப்படின்னு சண்டை போட்டுட்டு சபைக்குள்ள ஒரே கலவம் தான், ஒரே பிரச்சனை தான். கசா 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 கசன் இவரை பார்த்து தான் சொன்னாரு, இவரை பார்த்து தான் சொன்னாரு, இப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. கடும் கோபம், சினம், மற்றவருடைய வார்த்தையா பார்க்கல. அப்பவும் என்ன செஞ்சான், ஆசாவுக்கு எச்சரிக்கை தான் கொடுத்தான். எப்ப நீ தப்பு பண்ற அப்படிங்கும் போது அவன் என்ன செஞ்சான், சரி செஞ்சு கர்த்தரை தேடாதவன் கொலை செய்யப்படணும்னு சொல்லி ஆணையிட்டான். இன்றைக்கு அதே மாதிரி தீர்க்கதரிசி மூலமா சொல்றாரு, கடும் கோபம். தீர்க்கதரிசி உடனே காவல்ல வைக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். அடுத்து ஒரு காரியத்தை சொன்னார். நீங்க 12ஆம் வசனத்தை படிங்க. பாருங்க, கடைசி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தாரு ஆசாக்கு, ஒரு நோயை கொடுத்தாரு. இந்த நோய் மூலமாவது அவன் என்ன செய்வான், நம்மகிட்ட வந்துடுவான், கர்த்தரை என்னை தேடிடுவான் அப்படின்னு பார்த்தாரு. அவன் அப்பவுமே என்ன செஞ்சான், கர்த்தரை தேடாம பரிகாரியாவே தேடிட்டான். பரிகாரி அப்படின்னு சொன்னா இதுல நிறைய அர்த்தம் சொல்லப்படுது. குறி கேட்கிறவன்ட்ட போயிருக்கலாம், விக்கிரத்தை கேட்கிற ஆள்கிட்ட போயிருக்கலாம், வைத்தியத்தை பார்க்க போயிருக்கலாம், ஏதோ ஒரு விதத்துல போயிட்டான். கர்த்தரை சாராமல் விலகி போயிட்டான். அவன் எப்படி இருந்தவன் பாருங்க, எவ்வளவு ஆசீர்வாதமா இருந்தான் தெரியுமா. அவன் எவ்வளவு பெரிய உயரத்துல
ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டி, எவ்வளவு பாராட்டி ஆண்டவருக்காக நல்லா உழைச்சு பெரிய 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 காரியத்தை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன் அவன் இறங்கிட்டான். எதுக்காக இறங்கினான் தெரியுமா? எதுக்காக இறங்கினான் தெரியுமா? தெரியுமா? சொல்லுங்க, எதுக்காக இறங்கினான் தெரியுமா? அவன் 20 வருஷம் யுத்தமே இல்லைங்க. யுத்தமே கிடையாது. நம்ம நினைப்போங்க, எனக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில ஆண்டவர் விட்டு விலைக்கு போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா? எனக்கு எதுவுமே பிரச்சனை வரக்கூடாது, என் பிள்ளையை குறிச்சு எதுவும் இருக்கக்கூடாது, அப்படியே டாப் 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 டாப், என் மனைவி குடும்பம் டாப் 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 டாப், எல்லாமே எல்லாமே டக்கு 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 டக்குன்னு. நான் தோல்வியே சந்திக்க கூடாது, பிரச்சனையே வரக்கூடாது. அல்லேலூயா அல்லேலூயா அப்படின்னு நினைச்சிட்டு அவன் தாழ்ந்து இருக்கும் போது கர்த்தரை தேடினான். தாழ்ந்து இருக்கும் போது தேடினான். அவனுக்கு நல்ல வீடு வந்துருச்சு, நல்ல கார் வந்துருச்சு, நல்ல வீடு வந்துருச்சு, நல்ல இடம் வந்துருச்சு, பல ஆசீர்வாதங்கள் வந்துருச்சு. அவன் என்ன செஞ்சான் பாருங்க? ஆசீர்வாதம் வந்த பிறகு அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? கர்த்தரை தேடலாம். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தரை தேடலங்க. ஆசீர்வாதம் வந்த பிறகு நம்ம இப்ப இன்னைக்கு இருக்க சூழ்நிலை, ஆண்டவரே ஆண்டவரே நடக்கிறோம், உபவாசம் போடுறோம், கெஞ்சுறோம், ஆண்டவருடைய சமூகத்துக்கு வாரோம் பாரோம், அப்பாற்பட்டதான ஒரு ஆசீர்வாதத்தை உங்க குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வச்சார்னா நீங்க எப்படி இருப்பீங்கிறதான் முக்கியம். அன்னைக்கு நீங்க ஆண்டவரை தாழ்ந்த இடத்துல இருக்கும்போது, ஆண்டவரே நீங்க தான் நீங்க தான் நீங்க தான் நீங்க தான் நீங்க தான் நீங்க தான் நீங்க பேசுங்க நீங்க பேசுங்கன்னு சொல்லி சொல்லுவீங்களா? உயர்ந்த இடத்துக்கு போன பிறகு நீங்க எனக்கு தேவையில்லை, என்கிட்ட பணம் இருக்கு, எனக்கு ஆழ்க்க இருக்கு, செல்வாக்கு இருக்கு, அதை வச்சு நான் அந்த பிரச்சனையை முடிக்க போறேன் அப்படின்னு நினைக்கீங்களா? முக்கியம். அல்லேலூயா அல்லேலூயா. நீங்க உபாகம புஸ்தகத்தை எடுங்க, 7ஆம் அதிகாரம் 10ல இருந்து 14 வரைக்கும் படிங்களேன். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக நீ நல்ல சந்தோஷமா நீ ஆசீர்வாதமா இருக்கணும்னு தான் ஆண்டவர் விருப்பப்படுறாரு. உன்னை நீ கீழாவே இருந்துக்கோ, நீ வாழாவே இருக்கக்கூடாது ஆண்டவர் விருப்பப்படுறதில்ல. உன்னை தலையாக்குவார், மேலாக்குவார், உன்னை ஆசீர்வாதம். இன்றைக்கு இருப்போது நீங்க இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பார். உன்னையும் உன் சந்ததி. இன்னைக்கு எழுதி வச்சுக்கோ, நீ டைரியில நீ எழுதி வச்சுக்கோ, வரக்கூடிய நாட்கள்ல உன்னை ஆசீர்வதிப்பார். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்குள்ள எல்லா பிரச்சனையும் ஆண்டவர் தீர்த்து போட்டு பெரிய ஆசீர்வாதம் தருவான். ஆனா நீ ஆசீர்வாதம் வாங்கின பிறகு உன் மனநிலை எப்படி இருக்குங்கிறதான் முக்கியம். நீ ஏறின பிறகு இறங்குவியா? நீ இறங்குற மனிதனா இருப்பையா? அதான் முக்கியம். துவக்கம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கணும். முடிவு சம்பூர்ணமா இருக்கணும். துவக்கம் வேணா அற்பமா இருக்கலாம், அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஆனா முடிக்கிற முடிவு சம்பூர்ணமா இருக்கணும். உன்னுடைய செயல் முடிக்கணும். ஆசா முடிவுல அற்பமா மாறிடணும். துவக்கம் ஆசீர்வாதமா இருந்துச்சு, அவன் துவக்கம் ஆசீர்வாதம் ஆசாக்கு, முடிவு இதாச்சு அற்பமா மாறிடுச்சு, மாறி போச்சு. அல்லேலூயா. நீங்க உங்களுக்கு அக்கில படிங்க.
ம் உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும் ம் உன் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவரும். நீங்க அப்படி பின்னால படிச்சு பார்த்தா ஆண்டவர் சொல்லுவாரு உங்களுக்கு, அல்லேலூயா, உன் ஆசீர்வாதம் பெருக்கத்தை நோக்கி போயிடும். ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் தருகிறார். அன்றைக்கு பசியும் பட்டினியும் அலைஞ்சு தெரிஞ்சு 10 ரூபாய் யாராவது கொடுப்பாங்களா, 50 ரூபாய் யாராவது கொடுப்பாங்களா, தினம் எனக்கு 50 ரூபாய் தேவைப்பட்டுச்சு. அன்றைக்கு பிள்ளைகளுக்கு சாப்பாடை கொடுக்கவும், பிள்ளைகளுக்கு கொண்டு போய் கொடுக்கவும் வரவும், நீங்க சாப்பாட்டுக்கு தேவையானதுக்கு அனுதினமும் டெய்லி 50 ரூபாய் எனக்கு தரும். அநேகற்ற நான் கெஞ்சி கூத்தாடினேன். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை பிரகாரமாய் அநேகருக்கு கொடுக்கும்படியாக என்னை மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். உங்களுக்கு வந்திருக்கிற உங்களுக்கும் கேட்கிற உங்களுக்கும் நிச்சயமா ஆண்டவர் வாளாக்காமல் தலையாக்குவார். அதுல எந்த மாற்றம் கிடையாது. உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா ஒரு டைரியில எழுதி வச்சுக்காங்க. நீங்க எழுதி வச்சு பாருங்க, கண்டிப்பா ஆண்டவர் மாற்றி கொடுப்பார். ஆனா ஆண்டவர் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? நீ உயர்ந்த பிறகு கீழே விழக்கூடாது. நீ உயர்ந்த பிறகு கீழே. காரணம் என்னன்னா, நிறைய பேர் மனநிலைன்னா எனக்கு யுத்தமே வரக்கூடாது, எனக்கு பிரச்சனையே வரக்கூடாது. ஆனா ஆண்டவர் அப்படி சொல்லல. உனக்கு ஜலப்பிரளயம் வந்தாலும் உன்னை அணுகாது, யோர்தான் போல கரை புரண்டு வந்தாலும் உன்னை சேதப்படுத்தாது. உனக்கு நான் வழி திறந்துடுறேன். செங்கடல் உனக்கு வழி இருந்தாலும் நான் உனக்கு வழி திறப்பேன். எரிகோ கோட்டை போல உனக்கு தடையா இருந்தாலும் அந்த வழிக்கு நான் உடைச்சு விடுவேன். நான் தண்ணீரோடு நீ போகும்போது நான் உன் கூட இருப்பேன், அக்னியோடு போகும்போது நான் கூட இருப்பேன். ஆண்டவர் அதான சொல்றாரு, நான் உன் கூட இருக்கேன்பா. பிரச்சனையை கண்டு நீங்க சோர்ந்து போகாத, பிரச்சனையை கண்டு சோர்ந்து போகாத. அந்த பிரச்சனைகள் வரும், வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா உன் கூட இருக்கிறது யாரு? நானு, இயேசு கிறிஸ்து. உன் கூட இருக்கிற ஆண்டவர் எப்பேற்பட்ட வல்லமையும் கீழே தள்ளுவதற்கு அவரால் முடியும். கொண்டிருக்கிற அலைகளை பார்த்து அடங்க கடவுள் என்று சொல்ல முடியும். அவர் எப்பேற்பட்டவர்? அவர் வானத்தை பூமி படைத்தவர், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் யோசனை பெரியவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் அதிசயங்களை அற்புதங்களை செய்கிற தேவன். பயந்து இருக்கணும். பிரச்சனைகளே எனக்கு வேண்டாம்னு சொல்ல வேண்டாம். பிரச்சனைகளே வேண்டாம்னு ஆண்டவர் கொடுத்தாங்க, சந்தோஷமா எடுத்துக்காங்க. ஆனா அந்த சந்தோஷமான இருக்க நாட்களிலும் நீங்க ஆண்டவரை தேடுவதற்கு, நீங்க மறந்து விடுவதற்கு ஜாக்கிரதையா இருக்கும். நீங்க இன்னைக்கு நீங்க சோத்திரம் 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 சொல்லிட்டு துதிக்கிறீங்க, பாடுறீங்க, சபைக்கு ஓடியாறீங்க, மலைகளுக்கு வெயில் எடுத்தாலும் அடிச்சு குடிச்சு ஓடியாறீங்க. நல்ல பணம் கார் வந்த பிறகும் நீங்க அப்படி இருப்பீங்களா அப்படிங்கிறதுதான் முக்கியம். நான் ஆரம்ப காலகட்டத்துல எனக்கு ரொம்ப அந்த சகோதரர்கள் ஜெபம் எடுப்பேன், இரவு ஜெபம். அப்ப சொல்லுவாங்க, என் கூட சொல்லுவாங்க, அண்ணே அண்ணே எனக்கு ஒரு 2 வீலர் மட்டும் கிடைச்சிச்சுன்னு வைங்களேன், நான் கரெக்டா வந்துடுவேன். இதுக்கு பஸ்ஸை பிடிச்சி நாங்கள் வரைக்கும் லேட்டாலாம் வருது, ஆராதனைக்கெல்லாம் வரைக்கும் ரொம்ப லேட் ஆகுது. எனக்கு வசதி மட்டும் வந்துருச்சுன்னா போதும். ஆண்டவர் அற்புதமாக உடனடியாக விட்டு கொடுத்துட்டாரு. 9 மணிக்கு வர பஸ், அந்த பஸ் ஆக்சுவலா 9 மணிக்கு ஆராதனை பண்ணணும், 9:10 வரும். இவங்க கரெக்டா 9 காலம் ஓடே தருவாங்க. ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஓடியே உட்கார்ந்துட்டு ஆண்டவரே தெய்வம் தெய்வம்பாங்க. சரின்னு சொல்லி ஜெபம் பண்ணி ஒரு 2 வீலரும் வாங்கி கொடுத்தாச்சு. 2 வீலர் வந்த பிறகுதான் வராங்க, 9:45 வராங்க. ஏன் தம்பி இப்படியே வரீங்க? என்னன்னே தெரியலனே, ஆனா எப்படியோ அப்படி இப்படி லேட் ஆயிருது. உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லாதப்ப நெருக்கமா இருக்கும்போது ஆண்டவரை தேடணும்னு ஒரு ஓட்டம் வரும். ஆசீர்வாதம் இருக்கிறப்ப அந்த எண்ணம் இருக்கா என்பதை ஆசாவை வைத்து நீங்க பார்த்துக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அதே சமயம் அது மாத்திரமல்ல, நீங்க உபாகம புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 21, 22 படிங்க. 7, 21, 22 படிங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற
நீ அவர்களை ஒருமிக்க நிர்மூலமாக்க வேண்டும். நிர்மூலமாக்கினால் காட்டு மிருகங்கள் உன்னிடத்தில் பெருகி போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்க பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் வரதான் செய்யும், வந்துகிட்டே இருக்கும். நீ பயப்படாத, ஆண்டவர் இருக்காரு. அவர் பயங்கரமான தேவன். உங்களுக்கு அடிச்சு நொறுக்கிட்டு போயிருவாரு. நீ கவலையே படாத. ஆனா நீ எல்லா பிரச்சனையும், எல்லா ஆவியும் என்ன செய்யக்கூடாது? ஒருமிக்க நிர்மூலமாக்க வேண்டாம். ஒரே நாள்ல எல்லா பிரச்சனையும் தீர்த்துட்டு ஆசீர்வாதம் மட்டும் எனக்கு வேண்டும் நினைக்காத. என் பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்துட்டு வெறும் ஆசீர்வாதம் தாங்க, இனிமேல் நான் அந்த பிரச்சனையை பார்க்க கூடாதுங்க அப்படின்னு நீ நினைக்காத. ஏன்னா நீ காட்டு மிருகங்கள் உன்னிடத்தில் பெருகி பெறும். ஏன்னா உன்னுடைய இருதயமே காட்டு மிருகம் போல ஆயிருவ. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை தேடுறதுக்கு உனக்கு மனசு வராது. ஆண்டவர் புத்தி சொல்றதுக்கு உன் மனசு கேட்காது. அல்லேலூயா. ஆசா பண்ண தப்பு அந்த தப்பு தான். 20 வருஷம் அமைதியா இருந்தான். யுத்தமே கிடையாதுங்க. நல்ல ஆசீர்வாதம், நல்ல ஆசீர்வாதம் பழகி பெருகிருச்சு. அதனுடைய விளைவு என்னன்னா, ஆண்டோடைய வார்த்தையை கேட்காம போயிட்டான். அவன் தலையிலிருந்து எங்க மாறிட்டான்? வாளாய் மாறிவிட்டான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல தீர்மானம் எடுக்க போறோம். இன்னைக்கு ஒரு நல்ல தீர்மானம் எடுக்க போறோம். நம்ம கூட்டத்தை முடிக்க போறோம். நல்ல ஒரு தீர்மானம். ஆண்டவரே ஆசாவை போல நான் தலையிலிருந்து வாளாய் வரக்கூடாது. ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை நான் கேட்பேன். உம்முடைய சத்தத்தை கேட்பேன். நான் கேட்பேன் ஆண்டவரே. நான் தாழ்த்துறேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு எல்லாரும் கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஆசா 20 வருஷம் யுத்தம் இல்லாம இருந்ததுனால அவன் இருதயம் மேட்டிமையாயிற்று. அவனுக்கு எல்லா ஆசீர்வாதமும் இருந்தது. கர்த்தரை தேடுறதான எண்ணம் அவனுடைய இல்லாம போச்சு. அவனுடைய அந்த இருதயம் மேட்டிமையா போயிருச்சு. காட்டு மிருகங்கள் அவனுடைய இருதயத்தை ஆட்கொண்டுருச்சு. ஆண்டவரே, ஆசாவை போல நான் இருக்கக்கூடாது. நான் எவ்வளவு உயர வந்தான்தான், நான் எவ்வளவு உயர என் வாழ்க்கையில எவ்வளவு ஆசீர்வாதம் நீங்க கொடுத்தான்தான், உண்மை விட்டு நான் மறக்கவே மாட்டேன். உங்களுடைய வார்த்தையை விட்டு நான் பின்வாங்கவே மாட்டேன். எல்லாரும் தீர்மானம் பண்ணுங்க. தேவனுடைய பிள்ளையே, இங்க வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. தேவனுடைய பிள்ளையே, நீ இந்த ஆராதனை கலந்து கொள்வதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. இந்த செய்தியை கேட்பதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. தேவன் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாகுவார். இன்றைக்கு நீ எடுக்கிற ஒரு தீர்மானத்தினால தேவன் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். ஆண்டவரே, நான் இனி எந்த உயரத்துல நீ வச்சாலும் உம்மை விட்டு நான் பிரிய மாட்டேன். என் இருதயம் தாழ்மையா இருக்கும். என் இருதயம் மேட்டிமையா இருக்காது. ஆண்டவரே, தாழ்மையா இருக்கும். உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறேன் சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கும்போது தேவன் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். ஒப்பு கொடுங்க. தேவனுடைய வல்லமை இறங்குது. அந்த தேவனுடைய வல்லமையை ஒப்பு கொடுக்கும் போது தேவனுடைய பிரசன்னத்தையும் தேவனுடைய மகிமையும் காண்பாய். நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசி. ஆசாவை போல, ஆசா கை கொண்டதை போல நான் கை கொள்றேன். ஆசா மறந்தது நிமித்தமாய், அவன் கைவிட்டது நிமித்தமாய் இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. ஆசா உங்க நினைவுல இருக்கட்டும். அவன் செய்த தவறுகளை நீங்க ஒருபோது செய்யாதபடிக்கு ஜாக்கிரதையா இருங்க. அவன் நிறைய நல்ல காரியம் பண்ணினான். அந்த நல்ல காரியம் பண்ணினதை உங்க வாழ்க்கையில கைக்கொள்ளுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கும் போது தேவன் மாற்றுகிறார். உங்களை ஆசீர்வதிக்கிறார்.
இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியமான ஒன்று. இன்றைக்கு இந்த வாக்கு தத்தத்தின் பிரகாரமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க கட்டளையிடுகிறார். விசுவாசத்தோடு தூக்காலா பாலா காலா பாலா காலா பாலா காலா பாலா காலா பாலா காலா தூக்காலா பாலா காலா பாலா தூக்காலா பாலா காலா பாலா காலா தூக்காலா பாலா காலா பாலா காலா இயேசுவின் நாமத்தினால் காலா பாலா காலா பாலா காலா பாலா இந்த கண்ட எகிப்தினை நீ ஒருபோது காண மாட்டாய். காலா பாலா காலா காலா பாலா காலா பாலா காலாபாலா காலாபா உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். காலாபாலா காலாபா நான் உனக்கு தந்த தரிசனத்தை விரிவாக்கு. காலா பாலா காலா பாலா காலா பாலா காலா விசுவாச கண்களால் அதை பார். காலா பாலா காலா காலா பாலா காலா கொஞ்சத்துல விசுவாசிப்பன் கொஞ்சத்தை பெறுவான். காலா பாலா காலா பாலா காலா பாலா காலா விசுவாசத்தை ஆழமாக்கு. காலா பாலா காலா பாலா காலா பெரிய காரியத்தை செய்வாய் என்று கர்த்தர் சொல்கிறார். காலா பாலா காலா தூக்காலா பாலா காலா பாலா காலா பாலா காலா பாலா காலா மகனே மகளே, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க திட்டமாய் இருக்கிறார். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க திட்டமாய் இருக்கிறார். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாவா என்ற வாக்கு தத்தத்தை பெறாமல் இன்றைக்கு ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். நீ சமாதானத்தோட போ. ஆண்டவர் பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்கிறார்.